சேலஞ்ச் பார்ப்போமா? நம்மளோட 5 days 50 ரைஸோட டே 2 சேலஞ்சுங்க இன்னைக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரைடு சூப்பராக இருந்ததுங்க, நல்லா அடிச்சது. பட் நம்மளால முடியல, அதனால நம்ம திருப்பி வீட்டுக்கு ஈவினிங் சீக்கிரமாகவே ரிட்டர்ன் வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சாங்க, பட் உடம்பு சரியான நல்லா தூக்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தா ரைடே எதுவே அடிக்கலங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போங்க, என்ன நடந்தாலும் மனசை தளர விட்டுறக்கூடாது. அப்பயுமே பாசிட்டிவாக யோசிக்கணுங்க. இன்னைக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ணுவோங்க. அந்த ரைடில் எவ்வளோ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோங்க. எஃபெக்டட் மழைங்க, சென்னையில் செம்ம ரெயினாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரெயின் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ணா நகர்லேருந்து அப்படியே டி நகர் தேனாப்பேட்டை வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுருக்கு. தயவு செஞ்சு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, காரில் போகிறவங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், காரு, பைக்கு, பஸ்ஸு, லாரி எதில் வரதான் சரி, தயவு செஞ்சு இந்த மழை டைமில் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எல்லாருமே ஓவராக ஸ்பீடாக ரைட் பண்ணுறீங்க. நீங்கள் டக்குன்னு பிரேக் அடித்தாலும் டயர் கிரிப்பாக நிற்காதுங்க. ஸ்ட்ரிக்டாகி வந்து நம்ம மேலே ஏற்கனவே மோதிடுவோம், வண்டியில் விட்டுருவோம். நிறைய பேர் லோன் இஎம்ஐல கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து போங்க. அதை தாண்டி ஆட்டோவில் போகிற அண்ணாக்க, அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களாம் பாவம் மழை ரொம்ப நனைஞ்சிட்டு தான் போகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெயின்றனால அவங்களால எதுவும் சமாளிக்க முடியல. ஸோ கொஞ்சம் சைடில் இருக்கிற தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே சென்னையில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த தண்ணி எல்லாம் அவங்க மேலே தான் தெரிக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்பீடாக ஓவராக யாரும் ரைட் பண்ணாதீங்க. மழை டைமில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துவாங்க. நீங்களும் சேஃப்டியாக இருப்பீங்க, மிச்சவங்களும் சேஃப்டியாக இருப்பாங்க. ஃபைனல் நீங்கள் டே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப டல்லாக தாங்க போச்சு. ஆனாலும் பரவாயில்லைங்க. கஸ்டமர்ஸ்லாம் என்னாச்சுன்னு தெரில. நான் எதுவும் எப்பவுமே எக்ஸஸாக கேட்கறது கிடையாது. கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. பட் இன்னைக்கு வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப பெரிய டிப்ஸ்லாம் இல்லைங்க, 5 rupees 10 rupeesனு அவங்களே மழை பெய்யறனாலையா என்னன்னு தெரியல, அவங்களே கொடுத்தாங்க. ஒரே ஒரு கஸ்டமர் தவிர இன்னைக்கு வந்து எல்லா கஸ்டமரும் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபரில் வந்து 5 ரைடு எடுத்திருக்கோங்க. அப்புறம் ரேபிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைடு எடுத்திருக்கோங்க. டோட்டலாக இன்னைக்கு 9 ரைடு எடுத்திருக்கோங்க. டெய்லியும் ஒரு 10 ரைடு எடுத்துடலாம், ஸோ 5 நாளில் 50 ரைடு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினச்சி தாங்க சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக போகலைங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த 10 ரைடை முடிக்கிறதுக்கே நைட் ஆயிருங்க. ஸோ முடிஞ்ச அளவு போராடிட்டு இருக்கேன். பார்ப்போம், சேலஞ்சுன்னு பண்ணிட்டோம்ல, கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருவோமா? முடிஞ்ச அளவுக்கு போராடி கம்ப்ளீட் பண்ணுவோங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்ச முகமா இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்குங்க.